பையன் சொன்னான். பிளேலிஸ்ட்னு போட்டா லதா மங்கேஷ்கர் பிளேலிஸ்ட்னு வருது, ஏஆர் ரஹ்மான் பிளேலிஸ்ட்னு வருது, சரியா? இளையராஜா பிளேலிஸ்ட்னு வருது, யுவன் சங்கர் ராஜாவுக்கு மட்டும் ட்ரக்ஸ்னு வருதுங்க. போதையாம் அவனுடைய பாட்டு, ட்ரக்ஸ்னு வருது சார், அவ்வளவு போதையாம். நான் யோசிச்சு பாக்குறேன், எது அவர்களை எல்லாம் இப்படி இயக்குகிறது? எது இந்த ஃபயர் இருக்கு? ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு பாட்டு பாடுறாங்க, ஒரு சமையல் செய்யறாங்க, ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, அப்படி ஃபயர் இருக்குது அவங்க கிட்ட. மத்தவங்க எல்லாம் கன்சியூமர்ஸ் தானே இருக்கிறோம். அது என்ன ஃபயர்? அது எப்படி நான் உங்க கிட்ட கடத்துறது? நான் ஒரு வார்த்தை சொல்றேன், we are all unique. 600 கோடி மக்கள்லயும் உங்ககிட்ட தான் இந்த முடி, தலைமுடி உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க தலைமுடி, உங்க கண்ணு உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு, அது அடுத்தவங்க இல்ல. எல்லாம் ஃப்ரீயா கிடைச்சிருக்கு உங்களுக்கு. நீங்க யூனிக். இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதில்லை. we are all unique people. இதை அவ்வளவு விரிவாக வைத்துக் கொள்ளுகின்றவர்கள் வைரமாக ஜொலிக்கிறார்கள். அங்கே குப்பைகளை கொட்டிக் கொள்ளக்கூடாது. கிளியரா இருக்கணும், அந்த இடம் கிளியரா இருக்கணும். இப்படி சொல்கிறேன் என் அருமை தோழமைகளே, என் உறவுகளை, ட்ரீம் பிக், பெருசா யோசிங்க. ஸ்மால் ஏம் இஸ் a crime. ஏபிஜே, எனக்கு ஏபிஜே ரொம்ப பிடிக்கும். கலாம் அரசியல்லாம் விட்டுருங்க, அவரை பற்றி எந்த அரசியலையும் நான் பேசுவதில்லை. அவரை ரொம்ப பிடிச்சது காரணம் தெரியுமா? அவர் ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்தாருங்க. ஒருத்தங்கன்னா அப்படிதாங்க இருக்கணும். ஒவ்வொரு முல்லை பதிப்பகத்துல இருந்து வந்திருக்காங்க, குமரன் பதிப்பகத்துல இருந்து இருக்காங்க, அலையன்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க, ஐந்தினை இருக்கு, எமரால்டு இருக்கு, சந்தியா இருக்கு, பாரதி புத்தகம் இருக்கு, பாரதி இருக்கு, ஆனந்த விகடன் இருக்கு, அக்கச்சக்கமா கிடக்குது. எந்த புத்தகத்தையும் இந்த உலகத்தில் எவராலும் காசு கொடுத்து வாங்கி விடவே முடியாது. நீங்கள் வாங்கியதெல்லாம் அச்சு கூலியும் காகித கூலியுமே தவிர புத்தகத்தை உங்களால் விலை கொடுத்து வாங்க முடியாது. சிந்தனை எப்படிங்க வாங்குவீங்க? 400 ரூபாய் கிடைச்சிருமா அந்த சிந்தனை? புத்தகத்தை ஏன் நேசிக்கிறோம்? சிந்தனைகளை நேசிப்பதனால். நம்மை உருவாக்குகின்ற அந்த சின்ன கலாம் ஒரே விஷயம் சொன்னாருங்க, ஆக பெரிய நான் பட்ட சந்தோஷத்தை, ஆனந்தத்துடைய எல்லையை சொல்லிட்டு போனார். அதை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். வேற ஸ்டேட், அது மனநிலையே வேற, ஆனந்தமா இருக்கிறது வேற, மகிழ்ச்சியா இருக்கிறது வேற. மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. இங்கிருந்து வரும், இன்வர்ட் இல்ல, வெளியில வரும். ஆனந்தமானேன்றாங்க அவரு அந்த ரெக்கார்டிங்ல சொல்றாரு, நான் ஆனந்தமாக இருந்தேன். என்ன பண்ணீங்க? நான் வந்து ஏவுகணையை விட்டேன், அக்கினி விட்டேன், உலகத்தில் அணு ஆயுதத்தை தயார் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். ஆனா அதெல்லாம் டீம் ஒர்க், அதெல்லாம் இந்தியாவை காப்பாற்றுற ஒரு முயற்சி தான், அறிவியல் முயற்சி தான். ஆனா அப்போ அதெல்லாம் அழிவுங்க. என் மனசுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கலீங்கன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருங்க அந்த வீடியோல. உனக்கு எது மகிழ்ச்சியா கொடுத்தோம்? என் ஃப்ரெண்டு ஒரு நாள் என்ன கூப்பிட்டான், நான் போனேன். கலாம் எப்படி 125, மற்றதெல்லாம் 36 40 தாங்க, இது 125 அளவு நமக்கு ஏவுகணை. 125 விட்ட, அதெல்லாம் 34 36, ரஷ்யால 36 48, அவ்வளவுதான். இது 125 நம்முடைய ஏவுகணை. 125 அந்த கெபாசிட்டிக்கான விஷயத்தை எப்படிப்பா போட்ட அப்படின்னு உடனே ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாரா, அதை நான் பயன்படுத்தின உலோகம் இருக்குல்ல, அந்த உலோகம் லைட் வெயிட்டான உலோகம். அதனால நீங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு வேணாலும் சேட்டலைட் வச்சு அனுப்பலாம். அது போட்ட உடனே அவர் கிட்ட சொல்றார், அந்த உலோகம் ரொம்ப மெட்டீரியல், ரொம்ப தின்னான மெட்டீரியல், இதுக்காக ஏதாவது ஒண்ணு செய் அப்படின்னு சொல்லி இதாங்க சிந்தனை. அவரை கூட்டிட்டு போயிட்டு போலியோ அட்டாக் ஆயிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய இல்லத்துல கொண்டு போய் விட்டாராம். அவர் சொன்னார், நீ பாத்துருக்கிறியா இந்த பையனை? அந்த பையனுடைய காலில் போட்டிருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த கேலிபர் ஷூ, அந்த ஷூ வந்து 3.5 கிலோ. அதனால அந்த குழந்தைகள் நீங்க பாத்துருக்கீங்களா, இப்படி நடக்காது, இப்படி எடுத்துட்டு தான் நடக்கணும். வெயிட், இடுப்புல வெயிட் இருக்க, தாங்க முடியாது, அதை அப்படி தாங்கிட்டு நடப்பாங்க. பார்த்து இதுக்கு ஏதாவது செய் அப்படின்னு போயிட்டாராம். நான் உட்காந்து அந்த ஏவுகணை செய்த அந்த மெட்டல்ல 300 கிராமுக்கு நான் கேலிபர் ஷூ செய்தேன். 300 கிராம்ஸ். அந்த குழந்தைகள் அதை போட்டுட்டு நடக்கிறதோ, ஓடுறதோ, சைக்கிள் ஓட்டுறதோ நான் பார்த்தேன். என் வாழ்க்கையில் நான் ஏவுகணைகள் தயாரித்ததை விட அதிகமான சந்தோஷத்தை அடைந்தேன் என்று சொன்னார். அப்ப எனக்கு அவர் வைரமா தெரிஞ்சாருங்க.